ஈவினிங் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் சத்தான ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இப்போது 1 1/2 கப் ராகி மாவு இதை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கை நிறைய சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இது கூட நம்ம ஒரு 10 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து இதுவும் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பாத்தில் இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இது கூட சேர்த்து பார்த்து கவனமாக நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் மாவு ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம நல்லா எண்ணெய் சூடு பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இட்லி பிச்சு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் பிச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ராகி மாவு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.